வளர்ச்சி உள்ள குழந்தைகளுடைய குறைபாடுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பெரும்பாலும் கர்ப்பிணிகள் அதிக நச்சுத்தன்மை உள்ள மருந்துகளை வயிற்றில் இருக்கும்போதே பிஞ்சுக்கு நஞ்ச கொடுத்தா பிஞ்சு எப்படிங்க வளரும்? ஒரு 2வது உணவு பழக்க வழக்கங்கள் மிக மோசமாக இருக்குது. 3வது கூல்ட்ரிங்க்ஸ், ஏதாவது நெஞ்சுக்கரிப்போ ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா உடனே அந்த வயிற்றில் இருக்க அந்த சிசுவுக்கு எங்கேருந்து உணவு போகுதுன்னு பார்ப்பதில்லை, அந்த நஞ்சை குடிக்கிறது. அதில் ஏதாவது ஒரு நல்ல உணவு, ஒரு பழம் ஜூஸ் குடித்தா கூட அந்த ரத்தத்தில் போய் கலந்து நல்ல சக்தியாக எடுத்து அந்த சிசுவும் நல்ல சக்தியாக எடுத்து வளரும். இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா உடலுக்கு எதிராகவே ஒரு பொருளை கொடுத்து 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 உடலையே நஞ்சாக்கிறது. அது வளர்றது எப்படி அந்த சிசு நல்ல ஆரோக்கியமாக இல்லை. அதனால தான் இந்த மாதிரி குறைபாடு உள்ள குழந்தைங்களுக்கு நாம் செய்கின்ற பெரும்பாலுமான செயல்கள் அனைத்துமே நம்மை சார்ந்து தான் தவறுகள் இழைக்கிறோம் அப்படின்றது ஒரே வார்த்தையில் முடிச்சுக்கிறேன். அப்போ உணவு ஆரோக்கியமாக சாப்பிட்டா நீங்களும் ஆரோக்கியமாக இருப்பீங்க, அந்த சிசுவும் ஆரோக்கியமாக வளரும். அப்போ எங்கேருந்து ஆரம்பிக்கிறோமோ அதை ஒழுங்குபடுத்திட்டா இந்த மாதிரி குறைபாடான குழந்தைகளை உருவாக்காம தடுக்கிறதுக்கு வழி இருக்கு. நம்ம என்ன பண்றோம்? தடுக்கிறதுக்கு எத்தனை இன்ஜெக்ஷன் பண்ண முடியுமோ அத்தனை நெஞ்சான இன்ஜெக்ஷனும் பண்ணி மேலும் அந்த தாயையும் பலவீனப்படுத்தி அந்த குழந்தையும் பலவீனப்படுத்தும் போது அப்ப குறைபாடு ஏற்படுமா ஏற்படாதா? நிச்சயமா